Hello friends, welcome to our channel. இன்னைக்கு ரொம்ப சூப்பரான மைதா பிஸ்கட் வீட்லயே எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்காக 1.5 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறமா வெள்ளை சர்க்கரை வந்துட்டு நல்லா மிக்ஸில போட்டு பொடி பண்ணி 1 கப் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் நெய் வந்து 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு இதை நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாம். எந்த புருடும் இல்லாம நல்லா இப்படி கலக்கி விட போறோம். இப்போ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், அளவளவா சேர்த்து பிசைஞ்சா போதும். இந்த மாதிரி நம்ம நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ பாருங்க, நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இதை சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிக்கலாம். ஆனா ரொம்ப லேசா தேய்க்க கூடாது, கொஞ்சம் பெருசா தடிமனா சேர்த்து தேய்ச்சிக்கலாம். அப்பதான் வந்துட்டு நமக்கு பிஸ்கட் நல்லா வரும். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு கத்தி இல்லைன்னா ஷார்ப்பான ஏதாவது ஒன்று வச்சு நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்க்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இப்ப நீள நீளமா கட் பண்றேன். உங்களுக்கு என்ன ஷேப் விருப்பமோ அந்த ஷேப்க்கு வந்துட்டு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இப்ப எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நல்லா பேன் சூடானதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பொரிக்கிறதுக்காக. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பீசஸ் வந்து எடுத்து எண்ணெய்க்குள்ள போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, இப்ப நல்லா இதை போட்டு பொரிச்சிட்டு இருக்கோம். சூப்பரான பிஸ்கட் ரெடி ஆயிட்டு இருக்குது நமக்கு. இது வந்து நல்லா பிரவுனிஷ் ஆனதையும் நம்ம எடுத்துடலாம். பாருங்க, இப்ப நமக்கு சூப்பரான மைதா பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல செஞ்சுக்கலாம். ஸ்மைல், டைமண்ட், ஹார்ட் அந்த மாதிரி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப்